விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் நிலவும் பற்றாக்குறைகளை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருத்தாச்சலம் தொகுதி எம்எல்ஏவான பிரேமலதா தொகுதிக்குட்பட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எம்எல்ஏ அலுவலகம் திறந்தவுடன் அனைத்து துறை அதிகாரிகளையும் சந்திக்க இருப்பதாகவும், மருத்துவமனைக்கு தேவையான வசதிகளை மக்களின் கோரிக்கையாக ஏற்று சட்டமன்றத்தில் தெரிவிப்பேன் என்றும் உறுதியளித்தார். விருத்தாச்சலத்தில் நேற்றுலேருந்து மக்களை சந்தித்து நன்றியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெற்றி பெற்றதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு நேரடியாக எல்லா பேஷண்ட்டும் நான் பார்த்தேங்க. எல்லா அதிகாரிகளையும் நான் சந்திக்க இருக்கிறேன். அந்த வகையில் நம்ம ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டியதையும் நிச்சயமாக மக்கள் கோரிக்கையாக ஏற்று உறுதியாக சட்டசபையில் அதை பற்றி பேசி ஆளும் கட்சியிடமும் அதை பற்றி பேசி விருத்தாச்சலத்திற்கும் நம்ம மக்களுக்கு வேண்டியதை நிச்சயம் நான் பெற்று தருவேன். இன்னைக்கு விருத்தாச்சலத்தில் நேற்றுலேருந்து மக்களை சந்தித்து நன்றியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெற்றி பெற்றதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு நேரடியாக எல்லா பேஷண்ட்டும் நான் பார்த்தேங்க. இப்போ நான் போய் பார்த்த பேஷண்ட்ஸ் எல்லாம் டயாலிசிஸ் பேஷண்ட்டு, டெலிவரி ஆக போகிறவங்க, டெலிவரி ஆன குழந்தைகள், அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஸ்பைனல் கார்டில் இங்கே தான் சர்ஜரி அதிகமாக பண்ணுறாங்க. சுட்டு வட்டாரத்தில் எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லாமல் நம்ம விருத்தாச்சலம் ஜிஹெச்சில் தான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கான சர்ஜரி நடக்குது. அதில் நிறைய பேஷண்ட் இங்கே அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்களையும் நான் போய் பார்த்தேங்க. இது மாதிரி பல்வேறு தரப்பட்ட பேஷண்ட் இங்கே அட்மிட் ஆகிருக்காங்க. இவர் தான் சீஃப் டாக்டரு, நம்ம ஸ்டாஃபு எல்லாருமே கூட கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதுன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை கவனத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ எம்எல்ஏ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண உடனே எல்லா அதிகாரிகளையும் நான் சந்திக்க இருக்கிறேன். அந்த வகையில் நம்ம ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டியதையும் நிச்சயமாக மக்கள் கோரிக்கையாக ஏற்று உறுதியாக சட்டசபையில் அதை பற்றி பேசி ஆளும் கட்சியிடமும் அதை பற்றி பேசி விருத்தாச்சலத்திற்கும் நம்ம மக்களுக்கு வேண்டியதை நிச்சயம் நான் பெற்று தருவேன். இங்கே மெயினாக எல்லா பேஷண்ட் என்று சொன்னது என்னென்னா, அந்த நிலத்தடி நீர் மாசுனால தான் அதிகமாக கிட்னி ஃபெயிலியர்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஸோ அந்த வாட்டரை நிச்சயமாக ஆய்வுக்கு அனுப்பி அது மக்களுக்கு உகந்ததா இல்லையா என்பதை பார்க்கணும். ஏன்னா நேற்று நான் பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக செல்லும் போது மக்கள் இதை தான் என்கிட்ட ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. மெயினாக தண்ணியினால தான் கிட்னி பாதிக்குது அப்படின்றது. நம்ம சீஃப் டாக்டர்ஸ் இங்கே இன்னொரு அட்வைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மெடிசின்ஸ் அவங்க ஓனாக எடுத்துக்கிறாங்க அட்வைஸ் இல்லாமல், பெயின் கில்லர்ஸும் இன்ஜெக்ஷனும், அதனாலேயும் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சும்மா ஒரு நாளில் பேசி முடிக்கிற விஷயம் கிடையாது. உறுதியாக இதற்கான ஒரு ஆய்வு எடுத்து எதற்கு இவ்வளோ பேருக்கு கிட்னி பாதிக்குது என்பதை நாம் நிச்சயம் பரிசீலனையில் எடுக்கணும். அதுக்கு தீர்வு கிடைக்கணும். நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மிக சிறப்பாக இங்கே செயல்பட்டு இருக்கீங்க. அதற்கு இங்கே வேலை பார்க்கும் நம்ம டாக்டர்களுக்கும் ஸ்டாஃப்களுக்கும் நிச்சயம் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க வாழும் தெய்வங்களாக தான் மக்கள் பார்க்குறாங்க, டாக்டர்ஸையும் ஸ்டாஃப் மெம்பர்ஸையும். ஸோ அவங்க தான் இங்கேருந்து பேஷண்ட்ஸை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக செய்து கொடுத்தா நிச்சயம் அவங்க 24 மணி நேரமும் பணி செய்ய தயாராக இருக்காங்க என்பதை இப்போ நான் போய் பேசும்போது தெரிஞ்சதுங்க. அதனால் இன்னும் நிறைய வேலை இருக்குது. இதான் நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ நம்மளுடைய எம்எல்ஏ ஆஃபீஸ் ஆரம்பித்த பிறகு, ஓப்பன் பண்ண பிறகு நிச்சயம் எல்லா மக்கள் பிரச்சனையும் நம்ம ஆய்வு செய்து மக்களுக்கு அந்த தீர்வை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்பது தெரிவிச்சோம். மருத்துவர் பற்றாக்குறை நிறையா இருக்குங்க. ஒன்றா சொல்லும். இப்போ மருத்துவர் பற்றாக்குறை இருக்குது, மருந்து பற்றாக்குறை இருக்குது, அதே மாதிரி செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்குது, எல்லாமே இருக்குது. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கேருந்து ஸ்கேனுக்கு எடுக்கணுன்னா வெளியே அனுப்பி தான் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே எம்ஆர்ஐ மெஷின் ஒன்று வேணுன்றதையும் நம்ம சீஃப் டாக்டர் கோரிக்கை வச்சுருக்காரு. இது போல் இன்றைக்கி நான் வரும்போது இது என் கையில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று மட்டும் கிடையாது. இது மாதிரி இன்னும் நிறைய நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தேவைகள் நிறையா இருக்குது. உறுதியாக மருத்துவத்துறையை சேர்ந்த அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் நான் சந்திப்பேன். நிச்சயமாக சட்டசபையில் இதை பற்றி பேசுவேன். நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டிய என்னென்ன தேவை இருக்கோ அதை நான் நிச்சயம் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்று அதை நிச்சயம் வாங்குவேங்க.
அதே மாதிரி கேப்டன் முதல் முறையாக இங்கே எம்எல்ஏவாக ஜெயிச்சு வந்தபோது இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட் அப்போ தரையில் படுத்திருந்தாங்க. அப்போ நிறைய பேருக்கு நம்ம உடனடியாக கட்டில் கேப்டன் சார்பாக கட்டில்களும் டிவி